பாத்து வாங்கடா. என்னடா இது? I know many languages. French, German, Spanish, Tamil, Hebrew. எல்லாம். உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம். அந்த பொக்கிஷத்தை எனக்கு கொடுங்க. Danke dir. Du bist ein sehr guter Kerl. Auf Wiedersehen. Du bist lässt. Du bist lässt. Auf Wiedersehen. Du bist lässt, Kinder. இந்த தைரியம் போய் வீட்டுக்கு சீக்கிரம். வா. மாமா, இன்னைக்கு நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. எங்கிட்ட என்னமா நீ முக்கியமான விஷயம் பேசினா? எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீ தான் டிசிஷன் எடுக்கிற. அது கரெக்டா இருக்குது. எங்கிட்ட என்ன கேட்கணும்? மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இது வரைக்கும் என் மனசாட்சிப்படி நடந்து காப்பாத்திட்டு தான் வரேன். அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? நான் பெத்த மகன்களோட நீ தான் இந்த ஃபேமிலியும் இண்டஸ்ட்ரியும் பொறுப்பா பாத்துக்கிற. இப்படி நீங்க என் மேல பாரத்தை சுமக்கும் போது நான் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறேன். ஓகே, என்ன கேட்க வந்த? பழைய மகாபலிபுரம் ரோட்ல நமக்கு ஒரு கிரானைட் யூனிட் இருக்குல்ல? ஆமா, நான் சொல்லித்தான் மதன் வாங்கினான். அதுக்காக பேங்க்ல லோன் கூட வாங்கினமே. கரெக்ட் மாமா, அதேதான். அங்க வருமானத்தோட நிர்வாக செலவு தான் அதிகமா இருக்கு. உற்பத்தி கூட சுத்தமா இல்ல. சாலரிஸும் எலக்ட்ரிசிட்டியும் தான் வேஸ்ட் ஆகுது. காம்படிஷன் கூட அதிகமா இருக்கு. அந்த யூனிட்டை நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. அதனால அது ஒரு சிக் யூனிட்டா டிக்ளேர் பண்ணி வித்துட்டோம்னா நமக்கு லாபம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிக் யூனிட்டை டிக்ளேர் பண்றதா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா மாமா? தப்பா சொல்லல. என்னதான் நஷ்டம் வந்தாலும் நம்ம வளர்த்த கம்பெனி அதே வைக்கிறதுன்னா யோசனையா தானே இருக்கு. அப்போ விக்க வேணாம்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லம்மா. நீ சொல்றதும் சரியா தானே இருக்கு. இந்த யூனிட் நடத்துற கஷ்டம் உனக்கு தானே தெரியும். எப்போது நஷ்டத்தில் ஓடுதோ அதை நடத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் தவிர அந்த யூனிட்டை மதன் நடத்தினோம். வேண்டாம், ஞாபகமே வேணாம், ஒழிச்சுக்கட்டு. ஓகேம்மா, நீ சொன்னபடியே செய். ஏலத்துக்கு வாங்குற ஏற்பாடு பண்ணி பேங்க் லோனை செட்டில் பண்ணு. அப்புறம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் லாயரை கேட்டு செய். சரி மாமா. இங்கிலீஷ் தமிழ் 2 பேப்பர்ல விளம்பரத்தை கொடுத்துறேன்.
போன் அடிக்குது பாரு. ஹலோ ஹலோ அத்தை. அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? குழந்தை அழற சத்தம் கேக்குது. முதல்ல குழந்தை போய் பாரு. சரிங்க அத்தை, உங்க மகனை கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். என்னங்க போன்ல யார் பேசுறாங்க தெரியுமா? அம்மாவா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்ககிட்ட பேசணுமா? வாங்க. அம்மா, மதன், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? இருக்கேன்ப்பா. ஆமா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாம்மா, அவன் எந்த சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்துடுறாம்மா. அதுல இப்போ போன் வந்தது, அதான் பயந்துட்டான். உங்க அப்பா மாதிரியே இருக்கா. உங்க குணத்தோட அவன் வளரணுமா? கடவுள் விருப்பம். நம்ம கையில என்னப்பா இருக்கு? ஆமாம்மா, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? ஏதாவது பிரச்சனையாம்மா? ஆமாப்பா, அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ உங்க அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில வரதுக்கு முன்னாடி பழைய மகாபலிபுரத்துக்கிட்ட ஒரு ஃபேக்டரி கவனிச்சிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா, அந்த கிரானைட் பாலிஷிங் யூனிட். அதை விற்கிறதுக்கு தான் அபிராமி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபேக்டரி சரியா நடக்கல, பேங்க்ல சொல்லி ஏலத்துல விட்டுறலான்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா. அம்மா, அது ரொம்ப நல்ல யூனிட்மா, நல்ல லாபம் வர யூனிட். அப்படியா? அவ என்னென்னமோ சொல்லி உங்க அப்பா குழப்பிட்டு இருக்காளே. சரி, எப்படியாவது நீ அந்த யூனிட்டை வாங்கிடணும். என்ன, எந்த காரணத்தை கொண்டும் நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, நான் வச்சிடுறேன். என்னங்க அத்தை என்ன சொன்னாங்க? கிரானைட் பாலிஷிங் யூனிட்டை அபிராமி விற்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. நல்லா போயிட்டு இருந்த யூனிட் அது. இப்போ அது சரியா ரன் ஆகலன்னு சொல்லி என்னமோ சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அதை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா. நான் பார்த்துக்கிட்டு இருந்த யூனிட் அது. அதான் அம்மா வந்து எப்படியாவது அதை நீ வாங்கிடுன்னு போன்ல சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியல. இத பாருங்க, நம்ம இந்த விஷயத்தை போய் உடனே சாந்தி கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றது முடிவு பண்ணலாம். குட் ஐடியா. சரி, நீ குழந்தைய தூங்க வை. நந்தினி, நீ தானே வர சொன்ன? கூட்டத்துக்கு உண்டான காரணத்தை இன்னும் நீ சொல்லல. என்னவா இருக்கும்னு நினைக்கிற? சாந்தியோட சேரணும்னு சொல்றதா இருந்தா நான் இப்பவே கிளம்புறேன். கார்த்திக், உட்காரு. நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். உங்க அண்ணி மேல உனக்கு அபாரமான பக்தி இருக்கிற வரைக்கும் அந்த விஷயம் உன் காது கெட்டாது. அதை நான் பேச போறதும் இல்ல. ஆனா சில உண்மையை சொல்லிட்டு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னு வந்தேன். நான் எதையும் மறக்கல, ஞாபகப்படுத்த வேண்டாம். ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொன்னியே, அது சொல்லு. நீயும் மத்தவங்கள மாதிரி என்ன புரிஞ்சுக்காம பேசுறிய நந்தினி. கார்த்திக், ஐ நோ யுவர் கேரக்டர். அதனாலதான் நானா ஒரு யோசனையை சாந்தி கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கான ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்ன யோசனை? இப்ப ஏன் சாந்தி மேல கோவமா இருக்க? உனக்கு தெரியாதா? அது பழசு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா என் இந்துவை பார்க்க விடாம பண்ணிட்டா. என் இந்துவை
வெறும் சாந்தி குழந்தைய நான் பார்க்கல. என் இந்துவோட முகத்துல என் நண்பனோட முகத்தை பார்க்கறேன். அந்த முகத்தை உன்னை பார்க்க விடாம பண்ண வச்சது நான் தான். என்னது? நீயா? ஆமா, சாந்தி இந்த யோசனைக்கு சுத்தமா ஒத்துக்கல. நான் தான் அவங்கள கம்பல் பண்ணேன். ஏன்? குழந்தை மேல உள்ள பாசத்தால நீ மறுபடியும் சாந்தி கூட சேரணும்னு நினைச்சேன். தப்பு பண்ணது சாந்தி மட்டும் தான் நினைச்சேன். இப்ப நீ அதுல சேர்ந்துட்டியா நந்தினி? என்ன பிளாக்மெயில் பண்ண கூடிய திட்டத்தை நீயே சொல்லி கொடுத்துட்டியா? நீ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சு நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அது கொடுக்குற மரியாதை இதுதானா? இனிமேல் உன்கிட்ட பேசுறதுக்கே யோசிக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன திட்டு, கோச்சுக்கோ, வேணும்னா பேசாம கூட இரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அத நீ மறந்ததில்ல. அப்பப்போ நீ ஏன் ஞாபகப்படுத்திக்கிற விஷயம்தான். என்ன? நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்டு விஜய். அவருடைய மரணம் விஜய், I'll go to the bunker side. நான் போய் கேப்சர் பண்றேன் விஜய். கார்த்திக், அத ஆர்டர்ஸ் கொடுத்தா चले. You give me covering fire and I'm heading toward the bunker. Okay? Please விஜய், விஜய், please. நான் போய் கேப்சர் பண்றேன். Karthik, come on, understand, Karthik. Please விஜய். Okay, I'm gonna take it. அத மறந்துட்டியா? விஜயோட மரணத்துக்கு நீதான் காரணங்கிற கில்ட்டி ஃபீல் உன்னை கிட்டத்தட்ட ஒரு பெரிய மன போராட்டத்துல தள்ளி நீ சீரியஸான கண்டிஷனுக்கு போக நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அத மறந்துட்டியா? கார்த்திக், விஜயோட மரணத்தையும் மறந்துடாத, அவர் இறக்குறப்ப சொன்ன வார்த்தையும் மறந்துடாத. கார்த்திக், என்னடா சொல்லுடா. அம்மா, அம்மா, அம்மா. சாந்தி, பாத்துக்கிறேன், 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 பாத்துக்கிறேன். நீ செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா குழந்தைகிட்ட பாசம் காட்டுற. ஆனா அது பெண் குழந்தை. அப்பா இல்லாம வளர வளர நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். சோ நீ குழந்தைகிட்ட பாசம் காட்டுறதை விட தப்பு பண்ணதா நீ சொன்ன சாந்திய மன்னிச்சு அவகிட்ட பரிவு காட்டு. அதுதான் உன் நண்பனுக்கு நீ செய்யக்கூடிய பிராயச்சித்தம். அப்பதான் விஜயோட ஆத்மா சாந்தி அடையும். விஜயோட குழந்தை பொறப்புலையும் வளப்புலையும் சரி பங்கு சாந்திக்கும் இருக்கு. உன்னோட கோவத்தையும் தாங்கிக்கிட்டு உன் தியாக உள்ளத்தையும் மதிச்சு சாந்தி வாழற அந்த போராட்ட வாழ்க்கைய இப்போ நான் சொல்ற ஆங்கிள் திங்க் பண்ணி பாரு. அம்மா வாங்க 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 சார். ஏய் குட்டி, சாந்தி எங்க? இருக்காங்க. சாந்திமா, சாந்திமா. ஓ அடடே, வாங்க வாங்க. என்ன ஜூனியரை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அது மட்டும் இல்ல சாந்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்திருக்கோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வாங்கம்மா. வாங்க மாப்பிள, வாமா ரோஹிணி. அடடே, என் பேரை வந்திருக்கானா? வாங்க வாங்க. ஏன் அழுவுறீங்க? எதுக்கு? ஓணும் ஓணும் ஓணும். வாங்க, நாம போய் விளையாடுவோமா? வாங்க. சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. இந்த அபிராமியை விட்டு நாம விலகி வந்தாலும் அவ நம்மள விடுற மாதிரி இல்ல. என்ன, ஏதாவது புது பிரச்சனையா? அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? நல்ல விஷயத்த போய் இவ்ளோ டென்ஷனோட சொல்றீங்களே. அவங்க ஃபோன் பண்ணது சந்தோஷம்தான், ஆனா ஃபோன்ல சொன்ன விஷயம்தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன என்ன ரோகிணி? ஒன்றும் இல்லை சாந்தி, மகாபலிபுரம் ரோட்ல இருக்கிற நம்ம கிரானைட் பாலிஷிங் யூனிட் இருக்குல்ல, அதை பேங்க்ல டெண்டர் அனௌன்ஸ் பண்ணி விற்க போறாங்களா? ஆமா சார், அந்த யூனிட் நீங்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க, நல்ல லாபத்தை தானே போயிட்டு இருந்துச்சு. ஆமா நாராயணா, அதுல லாபம் வரலன்னு சொல்லி சிக் யூனிட்னு விற்க போறாங்களா? என்ன மாமா, ஏன் அபிராமி இப்படி பண்றா? அவ குணம் தான் நமக்கு தெரியுமே சாந்தி, இதை இப்படியே விடக்கூடாது. இது எனக்கு ஒரு தன்மான பிரச்சனை. அந்த யூனிட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். விடக்கூடாது, எப்படியாவது அதை நம்ம வாங்கி ஆகணும். கவலைப்படாதீங்க மாமா, நாம கண்டிப்பா அதை எடுக்கிறோம். கரெக்ட் சாந்தி, அதுக்கான லோனுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அபிராமி ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இதை விக்கிறா. அப்பாவுக்கு அந்த யூனிட்டை பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அப்பாவை ஏமாத்தி டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறானா, அதை நம்ம விடக்கூடாது. மாமாவோட சொத்து வெளியில எங்கேயும் போகாம நாம தான் அதை தடுக்கணும். சாந்திமா, அபிராமி தாண்டி நாம அந்த யூனிட் எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் நாராயணா, நாம தான் அதை எடுக்கிறோம்.